ஓகே, ஃபோர்ப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, பவர்ஃபுல் இண்டியன்ஸ், பவர்ஃபுல் பர்சன்ஸ் இன் த வேர்ல்ட், பர்சனாலிட்டிஸ்ன்றது மாதிரி டாப் 10 பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டுன்னு நேற்றுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 10: அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, யூகே, ஜெர்மனி, சவுத் கொரியா, ஃப்ரான்ஸ், ஜப்பான், சவுதி அரேபியா, இஸ்ரேல். இப்போ டாப் 10ல் இந்தியாவே இல்லை. அதுதானே சார் இப்போ 3வது இடத்துக்கு வரணும் தானே. 2047 அமிர்த காலமே, வேற என்ன ஐடியாவே? 47 அமிர்த காலம். சரி, ஜென்ராம் சார் கேட்போம். சார், இப்போ நாம் என்ன காலத்தில் இருக்கோம்? 60 ஆண்டுகள் ஒன்றும் செய்யல, 10 ஆண்டுகள் பொற்காலமா போராத காலமா? நம்ம சார் ஒத்துக்க இப்போ இருக்கிற காலம் என்ன காலம்? அமிர்த காலத்துக்கு நம்ம போகணும். இன்னும் நம்ம 20 வருஷம் தான் இருக்கு. அதுக்கு 2014 நல்ல காலம் வருகிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் நல்ல அச்சாதேன் ஆகிதே என்னது? சார் தான் சொல்லு, ஹிந்தி தெரியும், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அச்சாதேன் ஆகையா அந்த பீட்டர் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நல்ல காலத்திற்கு அந்த நல்ல காலம் வந்துட்டோமா இல்லையாங்கிறத ஆய்வு செய்யறது கிடையாது. அதுக்குள்ள நம்ம அமிர்த காலத்துக்கு போயிட்டோம். 10 வருஷத்துல நல்ல காலம் வரல உங்களுக்கு? வரல. அதாவது அந்த ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒவ்வொரு முறையும் நல்ல காலம் வருகிறது, டிமானிட்டைசேஷன் வந்து துல்லியமான தாக்குதல், மேக் இன் இந்தியா ஜிடிபிக்கு உற்பத்தி துறை வந்து ஏராளமான பங்களிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு முறை ஒரு அறிவிப்பு வரும்போதும் டால் கிளைம்ஸோட தான் அது வருது. இலக்குகளை எட்ட முடியுமா, சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியுமா அப்படிங்கிற எந்த விதமான யதார்த்த புரிதலும் இல்லாமல், ரியாலிட்டியே புரியாமல் ஒரு பெருங்கனவை மக்களிடத்தில் விதைக்கிற மாதிரியான அறிவிப்புகளாகத்தான் அது வருது. அது ஃபெயிலியர்னு ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது நேராக பின்னாடி வந்து நேரு காலத்திலேருந்து 2014 வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாதது காங்கிரஸோட பொறுப்பு, அவங்க செய்யாததுனால தான் நாங்கள் கிரியேட் பண்ண இந்த ஸ்கீம் தோற்று போச்சு அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை சொல்கிறதுக்கு வர்றாங்க. ஆக கட்டமைப்பை காங்கிரஸ் உருவாக்கலை, அப்புறம் கட்டமைப்பே ஒழுங்காக இல்லாத இடத்துல நாம் இந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்தது அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிற ரியலைசேஷன் உங்களுக்கு வந்திருக்கா? வரல. ஸ்கீம் ஃபெயில்டுன்ன உடனே காங்கிரஸ் அவ்வளோத்தையும் காலவாரிடுச்சு, கட்டமைப்பை உருவாக்கவில்லை அப்படின்னு குற்றம், பிளேமிங் கேம் தான் நடக்குது. அது ஒன்று. அதுபோக அமிர்த காலம்னு உடனே எனக்கு பிரதமர் வந்து உடனடியாக அமிர்த காலத்துக்காக ஒரு கால் கொடுத்தாரு. அதாவது இந்த 76வது ஆண்டுலேருந்து 100வது ஆண்டு வரைக்கும் 25 ஆண்டுகள் உரிமைகளை பேசி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள், மக்கள் ஒழுங்க பொருளாதாரத்தை வளர்த்துங்கன்னு சொல்றாரு. கடமையை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, பொருளாதாரத்தை வளர்க்குன்னு சொல்லி இந்த இதெல்லாம் கொண்டு வந்தார்ல. பொருளாதாரம் 2 சைடு இருக்குல்ல, சப்ளை சைடு, டிமாண்ட் சைடு. அவங்க மீண்டும் மீண்டும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து எந்த இடத்த வளர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க? சப்ளை சைடை மட்டும்தான் வளர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. டிமாண்ட் சைடு வளர்க்கறதுக்குன்னா அந்த சப்ளைக்கு நீங்கள் கொடுத்தீங்க, பெரு நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் அவங்க பயன்படுத்தி பொருளாக்கி சந்தைக்கு கொண்டு வந்தாங்கன்னா வாங்குறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் காசு வேண்டாமா? இங்கே நம்ம வேலை இழந்து நிற்கிறோம், சம்பள குறைப்பில் இருக்கிறோம், விலைவாசி ஏறி போச்சு. பல்வேறு 1 லட்சம் ரூபாய் வரலையும் சேமிக்கலாம், 12 லட்சம் ரூபாய் வரலையும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு, வருமானம் இருக்கிறவங்களுக்கு வருமான வரியே கிடையாது, 1 ரூபா கூட கட்ட தேவையில்லை, எல்லார் கையிலும் காசு இருக்கும். அந்த காசெல்லாம் வந்து மக்கள் போய் கடைகளில் வாங்குவாங்க, அது முதலீடாக மாறும், அது வந்து பொருளாதாரத்தை வந்து வேகமாக தள்ளும் மேலே அப்படின்றாங்க. ரைட்டு தான் சார். அது அந்த 1 லட்சம் ரூபா வாங்குற வரைக்கும் உண்டானவங்களுக்கு அதில் உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்று இந்திய லேபர் மார்க்கெட்டோட நிலை என்ன? நீங்கள் வந்து உங்களுடைய புள்ளி விவர அலுவலகங்கள் வந்து கரெக்டான புள்ளி விவரங்களை கொடுக்க முடியாமல் அதில் மேனிப்புலேட் பண்ண வேண்டிய தேவை என்ன? அல்லது அடிப்படை வருடங்களை மாற்றி, அல்லது அந்த அளவீட்டுக்கான அடிப்படைகளை மாற்றி எல்லாவற்றையும் புதிய கோணத்திலிருந்து கொடுக்க வேண்டிய தேவை. ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு மீம்ஸ் வந்து வடிவேல் படத்தை வச்சு, சரி 12 லட்ச ரூபா வரலையும் வருமானம் இருந்தால் வரி இல்லை, முதல்ல 12 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுங்கன்றாங்க. அது மாதிரி கேட்குறீங்க நீங்கள்? ஆமாம், அந்த ஓவராலாக அவுட்லே குறையிறதுன்னா அதை பற்றி பார்க்கணுமா? சம்பளம் வாங்குறவருக்கும் அது பொருந்தும், 20,000 ரூபா வாங்குறவருக்கும் பொருந்தும். ஸ்லாப் தானே அது, 12 லட்சம் ஹையஸ்ட் ஸ்லாப். அது ஏற்கனவே அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாதுல்ல சார்? ஆமாம் சார், 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தானே இருந்தது. சரி, அதான் அது இன்கிரிமெண்டல் சார். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸுக்கு ஏற்கனவே நாம அதை வந்து அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு கூட பேசணும். நீங்க ஸ்பெசிபிக்ஸ்க்கு உங்களை கேட்குறேன் சார். ஒரு நேஷன் வைடு போடுற பட்ஜெட்ல டிஃபென்ஸ் அலோகேஷன் என்ன, ரயில்வே அலோகேஷன் என்ன,
ஒரு ப்ராடரா மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு என்ன பண்ணாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணாங்க, அக்ரிக்கு என்ன பண்ணாங்க, இப்படி தானே பேசுவோம். அதெல்லாம் அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு பேசியிருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு பத்தி ஏன் திடீர்னு தமிழ்நாடு பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது? அதை கண்டனம் தெரிவித்து ஒரு கண்டன பொதுக்கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நடத்த வேண்டிய பாலிடிக்ஸ் இல்லையா? அதுல பாலிடிக்ஸ் இல்ல. பாலிடிக்ஸ் இல்லை. ஏன்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து போன கோரிக்கைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தமிழ்நாடு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் ஒன்றிய அரசிடமிருந்து வரவில்லை. அப்புறம் மழை வெள்ள நிவாரணத்திற்கான கோரிக்கைகளை மாநில அரசு கொடுத்திருக்குது. அதற்கும் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்சிவ் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் இருந்து ஒரு பைசா வரல. நீங்கள் வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர்லேருந்து கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் 900 கோடி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றதாகவும் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாகவும் தான் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அது தவிர மாநில அரசோட கலந்து ஆலோசிக்காமல் ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்கிவிட்டு ஒன் ஷட் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற தியரியின் அடிப்படையில் எல்லாருக்கும் இது பொருந்தும்னு அந்தந்த மாநிலத்தின் முன்னுரிமைகளை பற்றியோ ஏற்கனவே அந்த விஷயங்களில் அந்த மாநிலம் முன்னேறி சென்றதையோ கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி மாநிலத்தின் மீது திணிக்கிறீர்கள். அதை அல்லது ஒரு திட்டத்துக்கு நாங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு முதல்ல தொடக்க காலத்தில் சொல்லிட்டு படிப்படியாக அந்த கான்ட்ரிபியூஷனை குறைச்சி எல்லா சுமையையும் மாநிலத்தின் மீது சுமத்துறீங்க. கருத்தியல் வேறுபாடுகள் கொண்ட கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் முற்றிலும் ஒரு புறக்கணிப்பு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுத்துகிறீர்கள். அதை நீங்கள் இப்போ டெல்லியில் பிரதமர் பேசிய பிரச்சார கூட்டங்களின் பொருளிலிருந்து புரிந்து கொள்வதாக இருந்தால் டபுள் என்ஜின் கவர்னன்ஸ் இல்லாத மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த உதவியும் வராது அப்படின்னு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை கடந்த காலத்தில் பேசியவருடைய உதடுகள் இப்போது டபுள் இன்ஜின் கவர்னன்ஸை பற்றி பேசுகிறது. இது அவ்வளவு பிரச்சாரத்துல ஒரு பேசுறது தானே சார். அது எங்க கட்சிக்கே ஓட்டு போட்டா நாங்க ஒத்திசைவா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்றத எப்படி? இப்ப ஒத்திசைவாக வேலை செய்வோம்னா எங்க கட்சிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் எங்களிடமிருந்து எந்த உதவியும் வராது அப்படின்னு தான் பொருள் வருது. அதுல அது அப்படி சொல்றதுக்கு இல்ல. ஒன்றியமும் மாநிலமும் இணைந்து செயல்பட்டால் இலக்குகள் எட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஜெனரலாக ஒரு போதனையை எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா இலக்குகளை எட்ட முடியாமல் போவதற்கு ஒன்றியமும் மாநிலமும் சேர்ந்து வேலை செய்ய முடியாமல் போவதற்கு யார் காரணம், எங்க அந்த சிக்கல் இருக்குங்கிறத பற்றி பேசாம ஒருவர் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒருத்தர் வாங்கிக்கிட்டே இருப்பாரு. ஆனா 2 பேரும் சமாதானமா போகணும் அப்படின்னு வெளியில இருந்து ஒரு அறிவுரையை சொல்வது மட்டும் எந்த விதத்துல சரியா? யாரும் இதுல யாரையும் அடிக்கல சார். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன வயிற்றில் அடிக்கிறாங்க சார். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன லாஜிக்ல அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நிர்வாகம் பண்ணும்போது 2 சைடோட புரிதல் பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்போது எக்ஸிக்யூஷன் ஈஸியராக இருக்கும். ஒரு பிரான்ச் மேனேஜருக்கும் ஜோனல் மேனேஜருக்கும் ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எப்படி ஒரு பிரான்ச்சையும் நடத்த முடியாது, ஜோனல் மேனேஜரோட அவரோட பகுதியை மேனேஜ் பண்ண முடியாது. நிர்வாகம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு சட்டங்கள் இருக்கு சார், சட்ட விதிகள் இருக்கு சார். அதுல யார் ஆட்சியில இருந்தாலும் நிர்வாகம் முறையாக நடக்கும். யூபி கவர்மெண்ட் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், டபுள் இன்ஜின் சர்க்கார்ல என்ன பெர்ஃபார்மிங் கவர்மெண்டா இருக்கு? எனக்கு என்ன மணிப்பூர்ல என்ன சார் நடந்திருக்கு? எனக்கு ஒரு சந்தேகம், மணிப்பூர்ல என்ன சார் நடந்திருக்கு? டபுள் இன்ஜின் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 10 வருஷமா மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும்போது தான் குஜராத்ல, அதுக்கு முன்னாடி 15 வருஷம் சீஃப் மினிஸ்டரா மோடி இருந்தார், பிரதமர் மோடி இருந்தார். அப்போ மத்தியில் ஒரு அரசு, மாநிலத்தில் ஒரு அரசு. ஆனா அந்த குஜராத் மாடல் டெவலப்மெண்ட் பயங்கரமா வளர்ந்துச்சுன்றீங்களா? அப்ப ஒன்றிய அரசு சப்போர்ட்டே பண்ணாம வளர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆர்குமெண்ட், அடுத்து இன்னொரு ஆர்குமெண்ட். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் क्वेश्चन சார். நான் இதுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டியில மோடிஜி அவர்கள் ஒரு புரிதல் தன்மையோட இயங்கினதுனால தான் அவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்தாரு. அவருக்கு எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் அவரோட பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இல்லாதனால தான் தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி. இல்ல, ஒரு சீஃப் மினிஸ்டரோட கேப்பபிலிட்டியா யூனியன் கவர்மெண்ட் bound by certain rules and principles, அதன்படி பணத்தை கொடுக்காம வஞ்சிச்சிட்டு இல்ல, இது வஞ்சிக்கிற பெரிய சார் தமிழ்நாடு அரசு சொல்லுது சார். யுனைடெட் ஃப்ரண்ட் சார், யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் சார், ஒரே நிமிஷம். இது குஜராத் மாடல்ன்றதே ஒரு போலியான மாடல். 2 விஷயம் நம்ம பார்க்கணும். குஜராத்துடைய முதலமைச்சரா மோடி இருக்கும்போது பிரைம் மினிஸ்டரா யார் இருந்தா? அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பாகுபாடு பார்த்து நிர்வாகமே யாருமே பண்ணல. நீங்க பண்ற நிர்வாகம் மாதிரி இருங்க சார். நான் பேசுறது தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்களேன் சார். இன்னொரு என்ன சொல்றாருன்னா, குஜராத் மாடல்ல எந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல்னா உங்களை சொல்லுங்க. கல்வியில, வேலை வாய்ப்புல, சுகாதாரத்துல,
ஊட்டச்சத்து குறைபாட்டில் எதுல குஜராத் வந்து நம்பர் 1 மாடல்? அந்த மாடலே போலியான மாடல் சார். அந்த தேர்தலுக்காக பொய்யா கட்டமைக்கப்பட்ட மாடல் அது. கல்வி சுகாதாரம் எதுலையுமே இல்லைன்றீங்க. எதுல நம்பர் 1 சொல்லுங்க. நாம இன்னைக்கு எங்க இருக்கோம், அவங்க எங்க இருக்காங்க? அதானே கேள்வி. நீங்க அந்த குஜராத் மாடல் திரும்ப திரும்ப தயவு செஞ்சு அது வந்து ஒரு போலியான மாடல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.